இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, விஜய் இதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணல, இவன் ஏற்கனவே ஒரு பெரிய தலைவர், பெரிய கட்சியிலே போய் இப்படி குடைச்சலை கொடுத்துட்டு வந்திருக்கான், நம்ம நமக்கே ஒண்ணும் தெரியாது, நம்ம இவனை சேர்த்துக்கிட்டோம்னா பிரச்சனை, நம்பிக்கைக்குரிய ஆள் இல்ல அப்படின்றது அவங்களுடைய பார்வையாக இருக்கிறது. அந்த மாநாட்டில், அந்த கூட்டத்தில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் இவர் பேசுனதெல்லாம் என்ன? வெளிப்படையா திமுக கூட்டணியை உடைப்பதற்கான பேச்சா இல்லையா? பிறப்பால் முதல்வராக கூடாது, மன்னராட்சியை ஒழிப்போம், மோடி வழியில் குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி அப்படின்ற பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனா, அதனாலதான் மோடி 10 ஆண்டு ஆட்சியில இருக்கிறாரு அப்படின்னு மோடிக்கு ஒரு மோடியோட அஜெண்டாவை கொண்டு வராங்க. ஆமா, கொண்டு வராங்க. அடுத்து சங்கராச்சாரியார் நல்ல சாமியார், திராவிடம் போலி திராவிடம் அப்படின்னு ஒரு புதிய வரையறை சொல்றாரு. விகடன் சீனிவாசன் தான் எனக்கு அப்பா மாதிரி அப்படின்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏழை குடும்பத்திலிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. யாரா உங்க ஏழை குடும்பம்னு கேட்டா, திலகவதி ஐபிஎஸ் தான் எங்க பெரியம்மா அப்படின்றாரு. இதுவே பெரிய நகைச்சுவை இல்லையாப்பா? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி உங்க பெரியம்மாவா இருக்கிற லெவல்ல இருந்து சொல்றாரு. இன்னைக்கு பல ஆயிரம் கோடிகளுக்கு மார்டினோட மருமகன்ற இடத்துல இருந்து பார்த்தா ரொம்ப கீழே திலகவதி ஐபிஎஸ் அவங்க சற்று குறைவான இடம் தான்.